எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்லயும் அருமையான ஒரு வசனம். சங்கீதம் 46:1 பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். நமக்கு உதவி என்று வரும் பொழுது முதலாவது நாம் யாரையாவது பார்க்கிறோம், இல்லை என்றால் மருத்துவர்களை நாடுகிறோம். நாம் நம்முடைய பணத்தை எல்லாவற்றுக்கும் செலவு செய்கிறோம். கடைசியில் ஆண்டவரிடத்தில் வருகிறோம். அப்படித்தான் 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ பணத்தை எல்லாம் மருத்துவர்களிடத்திலே செலவழித்த பிறகு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு எவ்வளோ கூட்டம், திரளான கூட்டம் இருந்தாலும் இயேசுவுக்கு பின்னாக மெதுவாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்ன ஆச்சரியம் பாருங்க! அந்த நிமிஷத்திலே அவள் சொஸ்தமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கிறோம். ஆம், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே. பிரச்சனையின் மத்தியில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அவரே நமக்கு அனுகூலமான துணையாக வருகிறார். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருப்போமானால் அவரால் நமக்கு உதவி செய்யவே முடியாது. நாம் தனிமையில் இருப்பது போல உணர்வோம். ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறார் என்று. ஆண்டவர் எப்படி முதலாவது அடைக்கலமாக இருக்கிறார்? சங்கீதம் 91:15 நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனம் பண்ணுகிறார் என்று. பிரியமானவர்களே, அவரே நமக்கு பாதுகாப்பு. இன்னும் ஏசாயா 43:2 பார்க்கும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் நம்மீது புரளவே முடியாது. நாம் அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருக்கிறோம். அக்கினி ஜுவாலை நம் மீது பற்றாதபடி பாதுகாப்பாய் நம்மோடு இருக்கிறார். நம்ம பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுக முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய ஆபத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கஷ்டத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு பாதுகாப்பு. அடுத்தபடியாக அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு பூரண பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை நாங்கள் அநேக நேரங்களிலே உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் சில நேரம் குடும்பமாக இப்படி பேசி கொண்டிருப்போம். இவ்வளோ போராட்டம் இருக்குது, எப்படி அதை நம்ம மேற்கொள்ள போகிறோமோ தெரியலையே என்று சொல்லி கொண்டிருப்போம். பேசி முடித்து விட்டு குடும்பமாக ஜெபிக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும். அப்படி என்றால் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்வது போல் இருக்கும். பிரியமானவர்களே, அவர் கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்று, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று. அதைத்தான் பக்தன் சொல்கிறான் எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பிரியமானவர்களே, எப்படி அவர் நமக்கு சகாயராக இருக்க முடியும்? எப்படி பலனாக இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பலனை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரே நமக்கு தேற்றரவாளனாக நமக்குள்ளே இருக்கிறார் என்று. நாம் கஷ்டப்படும் பொழுது ஆவியினாலே நிரம்பிக் கொள்வோம். அவர் கொடுக்கிற பாஷையினாலே பேசிக்கொண்டே இருப்போம். கஷ்டம் வரும்பொழுது நம்மால் ஜெபிக்கவே முடியாது. நம்முடைய பலத்தை கொண்டு ஜெபிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் ஆவியினால் நிரம்பிக்கொள்வோம். அவருடைய பரலோக பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய பலன் உங்கள் மீது வருவதை கட்டாயம் உணர்ந்து கொள்வீர்கள். அவரே உங்களுக்கு அனுகூலமான துணையாக வருவாராக. ஆண்டவரே, முது பிள்ளைகளை இந்த நாளில் நிரப்போப்பா, நான் தான் உனக்கு துணை என்று சொல்லியிருக்கிறீர். அனுகூலமான துணை.
ஆண்டவரே உமது பிள்ளைகளை இப்பொழுதும் நிரப்பும் நிரப்பும். துணையாளரே நிரப்பும் நிரப்பும். ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடாது. நீர் இருக்கிறீரப்பா, நீர் இருக்கிறீர். அவர்களுக்கு சகாயராக இருக்கிறீர், அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், அவர்களுக்கு பலனாக இருக்கிறீர். இப்பொழுதும் நிரப்போப்பா, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அன்றே இதே போல எவ்வளோ வருஷமாக இரத்த போக்குனாலே பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உடைய பலன் இறங்குவதாக, உடைய சுகம் இறங்குவதாக. இப்பொழுது உடைய ஜீவன் அவர்களை நிரப்பட்டோப்பா, தொட்டு சுகமாக்கும். அவர்களுக்கு ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். பிள்ளை வயிற்றுல உருவாகி உருவாகி அழிந்து போகிறது என்று அவர்கள் சொல்லக்கூடாதப்பா. தொட்டு சுகமாக்கும். இந்த வேண்டாத இரத்த போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நின்று போகட்டும்ப்பா, நின்று போகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். ஆண்டவரே அதே போல பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிரெயின் ஹேமரேஜ் இருக்கிறவர்களையும் தொட்டு சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். ஆண்டவரே இன்னும் காதுகளிலே வடிகிற அந்த சீலில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலை தாரோப்பா. இன்றைக்கு ஒரு சுகம் கிடைக்கட்டும்ப்பா, கிடைக்கட்டும். தோலெல்லாம் கிழிந்து போகிறது, ஏனென்று தெரியவில்லை, ரத்தம் வருகிறது என்று சொல்லுகிற நமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். எல்லா டெஃபிஷியன்சியும் எடுத்து போடுவோம்ப்பா. தொட்டு சுகமாக்கும் சுகமாக்கும். ஆண்டவரே அவர்களுக்கு காயங்கள் வேண்டாம்ப்பா, புண்கள் வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே தழும்புகள் கூட இல்லாதபடி அவர்களை சுகமாக்கும். எல்லா காயங்களும் ஆறட்டும் அப்பா, ஆறட்டும் ஆறட்டும். புண்கள் ஆறட்டும். நீரே அவர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யும், சகாயராக உதவி செய்யும். இப்பொழுது சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். பரிசுத்த ஆவியானவரின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா, பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே இந்த உலகத்திலே அவர்கள் பாதுகாப்பாக இருக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அளிக்கிறார் ஜெப கோபுரங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜெப கோபுரத்திற்கு வாருங்கள். அங்கு வந்து ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் எங்களுடைய ஜெப வீரர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக, ஆண்டோடைய வழியிலே உங்களை நடத்தும்படியாக உங்களுக்காக காத்திருப்பார்கள். அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் எங்களை நீங்கள் அணுக வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவே இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தயவுசெய்து தொடர்பு கொண்டு ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. God bless. வா, இதயம் திறந்து வா, இயேசுவின் அன்பை காணவா. ஜெபத்தின் நெருப்பில் இன்று புதிய வாழ்வு பிறக்குதே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே, கவலைகள் தூரம் ஓடிடுமே, நம்பிக்கையின் வெளிச்சத்தில் அதிசயம் ஆரம்பமே. ஆன்லைன் ஜெபத் திருவிழா, இயேசு இன்று பதில் தருவார். ஆன்லைன் ஜெபத் திருவிழா, உன் வாழ்வில் அதிசயம் செய்வார். ஜீசஸ் கால்ஸ் ஆன்லைன் பிரேயர் ஃபெஸ்டிவல் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜீசஸ் கால்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.